இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் அப்படின்னா, அதாட்டும் ஸ்டார்ட் அப் டிசைன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஒரு 4 டிசைன் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி போடுங்க. தென் அதுக்குள்ளே நான் செக்டு டிசைன் தான் போட்டிருக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன் தான். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த 4 பிளேஸ்லேயுமே வந்துட்டு நம்ம டாட்ஸ் தான் வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமாயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம போட்டிருக்கோம்ல அந்த டிசைனை சுற்றி நான் லைன்ஸ் தான் போட்டிருக்கிறேன். லைன்ஸ் போட்டுட்டு தென் அதில் வந்துட்டு திக் லைனாகவும் சேஞ்ச் பண்ணுறேன். அது போக சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைனும் போட்டு அதில் ஹம்ஸால் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹம்ஸுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லோட்டஸ் தான் போட போகிறேன். ஃபுல்லாகவே லோட்டஸ், லீஃபு, ஸ்பைரல் இந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். போட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதை வச்சு தான் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் அதுக்கப்புறமாயிட்டு இதோட அவுட்லைன்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நமக்கு அழகான ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் நமக்கு கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமாயிட்டு அதோட பாட்டமில் நம்ம லைன் மட்டும் போட்டணும்ல, அந்த லைனை திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அது பக்கத்துலேயே அது பாட்டமில் வந்துட்டு ஒரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு இன்னொரு தின் லைன் போட்டு நல்லா ஹம்ஸ் போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். அதுக்குமே சேம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நான் போட்டிருக்கிற மாதிரியே சென்டரில் ஒரு டாட் வச்சு அதில் இருந்து நம்ம லைனுக்கு வந்துட்டு அங்கே இருந்து ஒரு லைன் நல்லா வளைச்சி கொண்டு வந்து போட்டிங்கனாலே போதும். அழகான ஒரு கோபுரமாட்டம் ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். தென் அதோட சென்டர் பாயிண்டில் வந்துட்டு லோட்டஸ், ஸ்பைரல் அதாட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கிள் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதாட்டும் கேப்பை நான் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கிறேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு மீதி இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் போடுங்க. போட்டதுக்கப்புறமாயிட்டு அதாட்டும் நமக்கு ஃபில் பண்ணுறதா இருந்தாலே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைன் வந்துட்டு நமக்கு ட்ரை ஆகணும். ஸோ அதுக்கப்புறமாயிட்டு தான் நம்ம உள்ளே ஃபில் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதுவும் பார்த்தது தான். ஸோ நான் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போட்ட டிசைன் மேலேயே இன்னும் நான் 2 லைன்ஸ் போடுறேன். லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைனும் அப்புறம் நான் போட்டுக்கிற டிசைனுக்குமே நான் வந்துட்டு அதை திக் லைனாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அது போக அதோட டாப்பில் இன்னொரு லைனும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த லைனில் வந்துட்டு நான் ஹம்ஸ் தான் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு அதோட டாப்பில் வந்துட்டு அதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் நான் வந்துட்டு ஒரு வின்ஸ் தான் போட போகிறேன். அதாட்டும் லீஃப் தான் நான் போட போகிறேன். 3 வின்ஸ் போட போகிறேன். போட்டுட்டு அப்புறம் அதோட சென்டர் வின்ஸில் டாப்பில் வந்துட்டு டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சுற்றி ஃபுல்லாகவே ஹம்ஸை சுற்றி நான் ஃபுல்லாக டாட் தான் நான் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு டிசைனில் போட்ட மாதிரியே பாட்டமை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு திக் லைன், தின் லைன் அப்புறம் ஒரு ஹம்ஸும் நான் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு அதில் வந்துட்டு லைன்ஸ் போட்டு அதோட சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் தான் போட போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸுமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறமாயிட்டு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஃப்ளவர், சர்க்கிள், ஸ்பைரல் போட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறோம் டிசைன் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாக்ஸை சுற்றியே ஒரு லைன்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதாட்டி இன்னொரு பாக்ஸ் ஆட்டம் தின் லைனில் போட்டு தென் அதோட டாப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஹம்ஸால் வச்சு ஃபில் பண்ணுறோம். தென் அதோட டாப்பில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அதுலேயும் ஒரு ஃப்ளவர் ஆட்டம் போட்டு அதோட சென்டரில் இருந்து நம்ம ஷேடிங்கும் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு இதோட பாட்டமில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வின்ஸ் தான் போட போகிறோம். அதாட்டு லீஃப் தான் போட போகிறோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறோம். அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன் வந்துட்டு ட்ரை ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம். டிசைன் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணால் தான் நமக்கு உள்ளே போட்டுற டிசைன் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஓகே, நம்ம இப்போது ஃபில் பண்ணிட்டோன்னா போதும். தேர்ட் டிசைன் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்குமே ஒரு லைன் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைன் போட்டு அதோட ரைட் சைடில் கொஞ்சம் ரைட் சைட் தள்ளி ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் வந்துட்டு ஹம்ஸ் போட்டு அதாட்டும் இல்லை டபுள் ஹம்ஸ் போடுறேன். ஸோ நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹம்ஸை சுற்றி நான் வந்துட்டு பெரிய ஹம்ஸ் ஆட்டம் போடுறேன். அதாட்டும் இது வந்துட்டு ஒட்டாமல் டாப்பில் மட்டும் இருக்கும். அதை சுற்றியே நான் இன்னொரு ஹம்ஸும் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு லைன்ஸும் நான் போடுறேன். போட்டுட்டு
தேர்டாக போட்டிருக்கேன்ல அதையும் செகண்டாக போட்டிருக்கிறதையும் நான் வந்துட்டு திக் லைனாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு லைனையும் நான் அதே மாதிரி போட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமாயிட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம மேங்கோ டிசைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டு சென்டர் அதாட்டும் அதோட எண்டில் வந்துட்டு அதை ஸ்பைரல் ஆட்டும் நல்லா வளைச்சி போட்டால் போதும், அழகான ஒரு மேங்கோ கிடச்சிரும் நமக்கு. தென் அதுக்கப்புறமாயிட்டு அதோட உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஸ்பைரல் ஹம்ஸ்ன்னு தான் நம்ம போட போகிறோம். நம்ம வந்துட்டு சிங்கிள் ஹம்ஸ் போட்டால் ஓகேவாக இருக்கும், பட் டபுள் ஹம்ஸ் போட்டால் தான் டிசைன் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு இருக்கிற கேப்பை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு லைன் போட்டு அதோட எண்டில் டாட்டு, அதுக்கப்புறம் லீஃபு, அப்புறம் டாட்டு லீஃபு இந்த மாதிரி நான் போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரைட் சைடில் போட்டிருக்கோம்ல ஒரு டிசைன், அதோட அந்த ஹம்ஸ் மாதிரி இருக்குல்ல அதோட அது குளிஞ்சு வர பாயிண்டில் வந்துட்டு நான் அதுலேயே லீஃப் தான் போட போகிறேன். 3 லீஃப் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஹம்ஸுக்கு மேலே போட்டிருந்தோம்ல அந்த லைனை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃபில் பண்ணி இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.